ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஆர்டினரி டைம் 12 ஹவர் ஃபார்மேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா கன்வர்ஷன் ஆஃப் டைம்ல ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆர்டினரி டைம் 12 ஹவர் ஃபார்மேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 ஹவர் கிளாக் ஹேஸ் ஏஎம் அண்ட் பிஎம் போஸ்ட் மெரிடியம் ஆன்டி மெரிடியம் பிகாஸ் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன் அ டே இஸ் டிவைடட் இன்டு டே அண்ட் நைட். பேசிக்கா 12 ஹவர்ஸ் டேக்கு டெடிகேட் பண்ணுவோம், 12 ஹவர்ஸ் நைட்டுக்கு டெடிகேட் பண்ணுவோம். இந்த கிளாக் எக்ஸாக்ட்லி 12 ஓ கிளாக் அட் நைட் இஸ் கால்ட் மிட் நைட். ஸோ 12 ஏஎம் தான் மிட் நைட் அண்ட் எக்ஸாக்ட்லி 12 டே இஸ் கால்ட் நூன். ஸோ 12 பிஎம்னா நூன். ஸோ பேசிக்கா இது மார்னிங், இது மிட் நைட். ஸோ ஏஎம் denotes the time that is after 12 midnight and before 12 noon. ஸோ பேசிக்கா 12 ஏஎம் டு 11:59 ஏஎம் வரைக்கும் தான். இது வந்து ஏஎம், பேசிக்கா ஏஎமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். இது பிஎம் எப்பனா 12 பிஎம் டு 11:59 பிஎம் வரைக்கும். 12 பிஎம்னா காலையில 12 மணில இருந்து நைட்டு 11:59 வரைக்கும். ஸோ பேசிக்கா இதான் கரெக்டா. அப்புறம் ஒரு நிமிஷம் தாண்டினா உங்களுக்கு இது வந்துடும், 12 ஏஎம் வந்துடும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன். அழிச்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பாயிண்ட் போயிடும். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்னிங் 5 o'clock இஸ் கால்ட் அஸ் 5 ஏஎம். அது எல்லாருக்கும் தெரியும். ஈவினிங் 5 o'clockனா 5 பிஎம். இன் 3:20 ஏஎம் த பாயிண்ட் டஸ் நாட் மீன் த யூஸ்வல் டெசிமல் பாயிண்ட். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். ஸோ 3:20 ஏஎம்ல எந்த பாயிண்ட் நான் சொல்றேன் தெரியல. இந்த பாயிண்ட்னாலும் சரி, இல்ல இந்த இந்த பாயிண்ட்னாலும் சரி, சும்மா இது ஏஎம்னு சொல்றாங்க அவ்வளவுதான். ஏஎம்க்கு நடுவில் ஒரு பாயிண்ட் வைக்கணும், ஏக்கும் எம்முக்கு நடுவில். இந்த பாயிண்ட் டஸ் நாட் மீன் டெசிமல் பாயிண்ட், நாட் அ டெசிமல் பாயிண்ட். அதான் அவன் சொல்ல வரான். சும்மா ரேண்டமா ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ரீசன் என்ன எனக்கே தெரியாது. பட் சும்மா நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம அப்படி வச்சிருக்கோம். 3:20 எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ அதை ஒரு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இங்க 5 ஏஎம்க்கும் அதே மாதிரி பாயிண்ட் வச்சிருக்காங்க, 5 பிஎம்க்கும் அதே மாதிரி பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். அது சும்மா ஒரு கன்வென்ஷன் மாதிரி தான். ஸோ ரூல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அது அவ்வளவுதான். ஜஸ்ட் ரூல், ஜஸ்ட் ரூல், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ரயில்வே டைம்னா என்னன்னு பார்த்துடலாம். ரயில்வே டைம் ஆர் 24 hour ஃபார்மேட். Generally, we use 12 hour clock, but railways, airways, defense forces, and television networks use 24 hours clock to avoid morning or evening confusion. Okay, பேசிக்கா ரயில்வேஸ்லாம் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க, அது ஞாபகம் வச்சுட்டா போகும். அதாவது ரயில்வே டைம்னே சொல்றாங்க, ஆர் 24 hour ஃபார்மேட்னு சொல்றாங்க. When you are in a railway station, you can hear the announcement and see the use of hours instead of AM and PM because they follow the 24 hour format. Therefore, there is no need to say morning and evening in daytime. So morning, evening சொல்ல தேவையில்ல, ஒரு தொல்லை முடிஞ்சது. ஸோ ஏஎம் பிஎம் நீங்க கூப்பிடவே தேவையில்ல, சும்மா டேரக்டா அது நான் சொல்றேன் அது எப்படி சொல்லணும்னு. ஸோ ரயில்வே டைம் இஸ் யூஸ்வலி denoted in 4 digits. The first 2 digits shows the hours. The last 2 digits shows the minutes. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ஹவர் இண்டிகேட் பண்ணுது, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து மினிட் இண்டிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 பிஎம் இஸ் denoted as 17 hours. ஸோ டே ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 17 hours ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ டே வந்து 00 ஸ்டார்ட் ஆகும், அதுல இருந்து 17 hours ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ டே வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும், அதுல இருந்து 17 hours கழிச்சு இந்த டைம் வரும் உங்களுக்கு. ஆஃப்டர் 17 hours யூ வில் ரீச் திஸ் டைம். அதான் பேசிக் ஐடியா. 5 பிஎம்மோட அர்த்தமே அதான். 17 hours ஆயிருக்கு டே ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ 12 ஏஎம்ல இருந்து உங்களுக்கு 5 பிஎம்னா 17 ஹவர்ஸ்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த எக்ஸாம்பிள் போயிடலாம். 7 o'clock மார்னிங்னா 7 ஹவர்ஸ்னு சொல்லலாம். 1 o'clock ஈவினிங்னா +12 போடணும். அப்புறம் இதே நான் சொல்லிடுறேன். இது என்னன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த இடத்துல இருந்தா நீங்க +12 போட தேவையில்லை. ஏஎம்ல இருந்தா நீங்க +12 போடணும்னு அவசியம் இல்லை. இந்த இந்த போர்ஷன்ல இருந்தா, இந்த ஏஎம் இந்த போர்ஷன்ல இருந்தா நீங்க எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்போ ஹவர்ஸ் வந்து ஏஎம் டு ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ 1 ஏஎம்னா 1 ஹவர்னு அர்த்தம், 1 ஹவர்னு அர்த்தம். 2 ஏஎம்னாலும் 2 ஹவர்ஸ்னு அர்த்தம், 2 ஹவர்ஸ்னு அர்த்தம், 2 ஹவர்ஸ். 3 ஏஎம்னாலும் 3 ஹவர்ஸ். ஸோ அந்த மாதிரி 12 ஏஎம் வரைக்கும் பிரச்சனையே இல்லை. 12 ஏஎம் வரைக்கும் பிரச்சனையே இல்லை. 12 ஏஎம் வராது. ஆக்சுவலா 11 ஏஎம் வரைக்கும் பிரச்சனை. ஏன்னா 12 ஏஎம் 12 சொல்லுவாங்க, 12 ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. 12 o'clock நூனை வந்து நம்ம 12 ஹவர்ஸ்னு சொல்லுவோம். ஹாஃப் அ டே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 12 நூனை வந்து 12 ஹவர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இது ஏஎம் டு ஹவர்ஸ் வந்து நோ சேஞ்சஸ், எந்த இதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அப்படியே சும்மா 1 ஏஎம் நீங்க 1 ஹவர்னு அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நோ சேஞ்சஸ். ஹவர்ஸ் டு ஏஎம் பாத்தீங்கன்னா, இஃப் ஹவர்ஸ் இஸ் லெஸ் தேன் 12னா, ஹவர்ஸ் வந்து சம்டைம்ஸ் லெஸ் தேன் 12 இருக்கும். லெஸ் தேன் 12னா அது ஏஎம் தான் அர்த்தம். ஸோ இப்ப எப்படி சொல்றது, 9 ஹவர்ஸ் தான் என்ன அர்த்தம்னா 9 ஏஎம்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா இந்த ஐடியா தான் வருது. ஸோ 1 ஹவர்னா 1 ஏஎம், 2 ஹவர்ஸ்னா 2 ஏஎம்னு அர்த்தம். ஸோ 9 ஹவர்ஸ்னா 9 ஏஎம்னு அர்த்தம், 9 ஏஎம். இது வேணா எடுத்துறேன், இந்த பாயிண்ட் தேவையில்ல, 9 ஏஎம். ஆனா ஸோ பேசிக்கா இந்த ஹவர்ஸ் டு
ஏஎம் டு ஹவர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இங்கேயும் அவன் கொடுத்துருக்கான். இங்கே கொடுக்கல. ஸோ இங்கே கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். கன்வெர்ட் இன்டு 12 ஹவர் ஃபார்மேட். ஸோ பேசிக்கா கிரேட்டர் than 12 ஹவர்ஸ்னா நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணும், -12 பண்ணும். லெஸ் than 12 ஹவர்ஸ் நீங்க அப்படியே விட்டுறலாம். டேரக்டா ஏஎம் எழுதிக்கலாம். ஸோ 925 ஹவர்ஸ் 925 ஏஎம் எழுதிருக்கான். 1840 ஹவர்ஸ் என்ன பண்ணிருக்கான், முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணிருக்கான் -12. 18ல இருந்து -12 சப்ட்ராக்ட் பண்ணி 6 கொண்டு வந்துட்டு 640 பிஎம்னு எழுதியிருக்கான். ஸோ இந்த இது நமக்கு தெரியாது. ஸோ இஃப் hours is greater than 12 என்ன பண்ணணும்னா நீங்க hours is greater than 12 should subtract 12 from the original stuff. இதுல இருந்து -12 பண்ணணும். ஸோ 1840 ஹவர்ஸோ இல்ல 1940 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். -12 பண்ணணும் நீங்க. -12 பண்ணிட்டு பிஎம்னு எழுதிடணும். ஸோ 740 பிஎம் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் பேசிக் ஐடியா. மோர் தென் 12 ஹவர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணணும். லெஸ் தென் 12 ஹவர்ஸ் தான் நீங்க எதுவுமே பண்ண தேவை. டேரக்டா ஏஎம்னு எழுதிட்டு போயிடலாம். அந்த ஹவர்ஸுக்கு பதிலா ஏஎம்னு எழுதிடலாம். மோர் தென் 12 ஹவர்ஸ் தான் நீங்க -12 பண்ணிட்டு பிஎம்னு எழுதணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ நம்ம இதுவும் பார்த்துடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவர்ஸ்ல இருந்து ஏஎம்ல இருந்து ஹவர்ஸ் பிஎம்ல இருந்து ஹவர்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம். ஸோ ஏஎம் டு ஹவர்ஸ் கலர் வேண்டாம். ஏஎம் டு ஹவர்ஸ் பிஎம் டு ஹவர்ஸ். ஸோ ஏஎம் டு ஹவர்ஸ் எப்படி பண்ணுவீங்க, எதுவுமே பண்ண தேவையில்ல. நோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ். பிஎம் டு ஹவர்ஸ்னா +12 ஆட் பண்ணணும். ஸோ 1 பிஎம்னா 13 ஹவர்ஸ்னு அர்த்தம். ஸோ +12 ஆட் பண்ணணும் இந்த இடத்துல. பிஎம் டு ஹவர்ஸ்னா +12. ஸோ சப்போஸ் 1 பிஎம்னா விச் இஸ் நத்திங் பட் 13 ஹவர்ஸ். 13 ஹவர்ஸ். சப்போஸ் 5 பிஎம்னா 17 ஹவர்ஸ். 17 ஹவர்ஸ். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ ஏஎம் டு ஹவர்ஸ்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. பிஎம் டு ஹவர்ஸ்னா நீங்க +12 ஆட் பண்ணணும். அப்புறம் என்னன்னா இவங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கான். இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துருக்கணும். ஹவர்ஸ் கிரேட்டர் than 12னா நீங்க -12 பண்ணா பிஎம்னு எழுதிக்கலாம். ஹவர்ஸ் வந்து லெஸ் than 12னா டேரக்டா ஏஎம்னு எழுதிடலாம். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளிசிட்டா எழுதிடுறேன். இஃப் ஹவர்ஸ் இஸ் கிரேட்டர் than 12 subtract 12 from hours, subtract 12 and then write PM. AM, sorry, and then write PM. Sorry, subtract 12 and write answer as PM. Answer as PM. If hours is less than 12, hours is less than 12 now, write hours as AM. Hours க்கு பதிலா AM எழுதிடணும். Hours க்கு பதிலா write hours as AM. அவ்வளவுதான். If hours is less than 12 if hours is greater than 12 நீங்க -12 பண்ணணும். அப்புறம் முக்கியமா இந்த பாயிண்ட்டும் சொல்லலாம். 12 நோன்னா 12 ஹவர்ஸ்னு அர்த்தம். 12 மிட் நைட்னா 00 ஹவர்ஸ். இதுவும் நான் சொல்ல மறந்துட்டேன். 12 மிட் நைட்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் நெக்ஸ்ட் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டார்ட் ஆஃப் நியூ டே. இது வந்து எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் டே. 24 ஹவர்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 00 ஹவர்ஸ்னா அடுத்த நாளோட ஆரம்பம்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ அதையும் நான் எழுதிடுறேன் கிளியரா. இங்க வேற கலர் எழுதுறாங்கன்னா எல்லோ கலர்ல எழுதுறேன். ஸோ 00 ஹவர்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் டேன்னு அர்த்தம். ஸ்டார்ட் ஆஃப் நெக்ஸ்ட் டேன்னு சொல்லலாம், இல்ல ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் டேன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் டே, ஃப்ரெஷ் டே ஆர் நெக்ஸ்ட் டேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டே எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் டே. 24 ஹவர்ஸ்னா ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு நாளோட முடிவை இண்டிகேட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்றோம். 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் டே. ஸோ சப்போஸ் இன்னைக்கு வந்து டேட் வந்து 5th ஜூன் இல்ல 7th ஜூன் நினைக்கிறேன். 7th ஜூலை இன்னைக்கு டேட் வந்து. ஸோ இன்னைக்கு 12 மணி நைட்டு என்ன அர்த்தம்னா சாட்டர்டே முடிஞ்சு சண்டே ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். சாட்டர்டே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம், இல்ல சண்டே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு விதமா நீங்க சொல்லலாம். அதே இன்னைக்கு நாள் முடிவுல. ஸோ 24 ஹவர்ஸ் இன்னைக்கு ஆயிடுச்சுன்னா நீங்க எண்ட் ஆஃப் சாட்டர்டேன்னு சொல்லலாம், இல்ல பிகினிங் ஆஃப் சண்டேன்னு சொல்லலாம். பிகின் ஆஃப் சண்டே அப்படின்னு சொல்லலாம், இல்ல எண்ட் ஆஃப் சாட்டர்டேன்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இந்த 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸோட மீனிங் அதான். ஸோ ரெண்டு ஒரே மீனிங் தான். ஸோ எண்ட் ஆஃப் சாட்டர்டேனாலும் பிகினிங் ஆஃப் சண்டேனாலும் ஒரே மீனிங் தானே உங்களுக்கு அர்த்தம். அது அர்த்தம் ஒன்று தானே, அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக நம்ம அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா கன்வெர்ட் இன்டு 24 ஹவர்ஸ் பார்த்துட்டோம் எப்படி பண்ணணும். ஸோ பேசிக்கா AM to hours எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. PM to hoursனா +12 ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்துட்டோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம். அப்புறம் hours is greater than 12னா subtract 12 and write answer as PM. இது பார்த்துட்டோம். If hours is less than 12னா write hours as AM. No need to make any changes. எழுதிடுறேன் எக்ஸ்பிளிசிட்டா. No need to make no changes needed. No changes required or needed. அவ்வளவுதான். இது எழுதணும். If hours was less than 12னா அப்படியே hours பதிலா நீங்க AMனு போட்டுக்கோங்க. இப்ப let's say 1 hourனு வச்சுக்கோங்களேன். 1 hourனா 1 AM எழுதிடலாம் நீங்க. அதுக்கு பதிலா 1 AM
1 AM அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளவுதான். ஸோ இதுவும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அவ்வளவுதான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா இதெல்லாம் தான் பார்த்தோம். ஆர்டினரி டைம் 12 ஹவர் ஃபார்மேட் பேசிக்கா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இது பார்த்தோம். ரயில்வே டைம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ ஏஎம் டு ஹார்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், பிஎம் டு ஹார்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் இந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.